விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி நானு இங்க 2 நாள் இருக்க மாட்டேன். என் வீட்ட மட்டும் 2 நாள் பார்த்துக்கோ. நான் போயிட்டு எங்க தாத்தாவ மட்டும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. காவேரி போயிட்டு சாரதா கிட்ட, அம்மா இப்பதான் எனக்கு தாத்தா ஃபோன் பண்ணாங்கம்மா. தாத்தா வந்து என்னை பார்க்கணும் போல இருக்காமா. அதனால வீட்டுக்கு வர சொல்றாங்க. நான் வேணா போயிட்டு வரவா? அந்த டைம்ல சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்ன காவேரி நினைச்சிட்டு இருக்கேன்? நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். அது ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படின்னு சொன்னதும் கங்கா இருந்துகிட்டு, அம்மா விஜயே இங்க தானம்மா இருக்காங்க. அவ போயிட்டு தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரட்டுமா? அவங்க பெரியவங்க இல்லையா? அவங்கள மதிச்சு நம்மளும் போகணும் இல்லையா? அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல. சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு, சரிடி போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. காவேரியும் ரொம்பவே சந்தோஷத்துல ஆட்டோ ஏறலான்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்துட்டு காவேரி ஏறத பார்த்துட்டு, ஆமா காவேரி வந்து எங்கேயோ போவாளாட்டிருக்கு. நம்மளும் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை மறிச்சு விஜய் கேட்டதும் காவேரி இருந்துகிட்டு, நான் தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கறதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, ஏன் காவேரி அப்ப ஆட்டோல போற? நானும் அங்க தானே போறேன். நீ கார் ஏறு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரியும் கார் ஏறிட்டு 2 பேருமே தாத்தா பாட்டி பார்க்க போறாங்க. அங்க போனதும் இவங்களை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த டைம்ல தாத்தாவுக்கு வந்து மயக்கமாயி கீழே விழும்போது கரெக்டா காவேரி போய் புடிச்சிட்டு, தாத்தா என்னாச்சுங்க தாத்தா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. விஜய் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, இவங்க ஒழுங்கா மாத்திரையெல்லாம் எடுத்துக்கல போல, இவங்களை யாராவது ஒருத்தவங்க நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாத்தாவால காவேரி மனசு மாறினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.